எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். மகாலட்சுமி என்பவள் ஒரே இடத்தில் நிலையாக நிலைத்து தங்குவதில்லை. ஒரு நாள் நம் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அடுத்த நாளே இன்னொருவர் வீட்டிற்கு செல்லவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி மகாலட்சுமியானவள் அனுதினமும் ஒவ்வொரு வீட்டிற்கும் வலம் வரக்கூடியவள். இப்படி வலம் வரும்போது தினமும் எங்களுடைய வீட்டிற்கு ஒருமுறை வருகை தந்தால் மிகவும் நல்லது என்று வேண்டிக் கொள்வதுதான் நம்முடைய வழக்கம். இன்று நம் கையில் இருந்து செல்லும் பணம் நாளை மீண்டும் நம் கைக்கு திரும்ப வேண்டும். இதுதான் மகாலட்சுமி வழிபாட்டில் மறைந்திருக்கும் சுட்சமம். அந்த வகையில் அனுதினமும் நம் வீட்டில் மகாலட்சுமி வருகையை பெற வேண்டும் என்றால் கார்த்திகை மாதத்தின் வெள்ளிக்கிழமை அன்று நம் வீட்டு பூஜை அறையில் நிலைவாசல் படியில் எந்த குறியீட்டை வரைய வேண்டும், எப்படி வரைய வேண்டும், வீட்டில் மகாலட்சுமி பூஜை எப்படி எளிமையாக செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போய். நிலைவாசலில் கோலம் போட்டு நிலைவாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து அழகாக வைத்து விடுங்கள். பார்த்ததுமே உங்கள் நிலைவாசல் படி மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். குளித்து முடித்து விட்டு சுத்தமான பிறகு ஒரு சின்ன கிண்ணத்தில் வாசனை நிறைந்த குங்குமம் போட்டு பன்னீர் ஊற்றி கலந்து கொள்ளுங்கள். ஓரளவிற்கு திக்காக இருக்க வேண்டும். இந்த குங்குமத்தை தொட்டு நிலைவாசலில் கதவில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைய வேண்டும். அதாவது நிலைவாசல் கதவில் இந்த சின்னத்தை வரைய வேண்டும். ஸ்வஸ்திக் சின்னம் நம் எல்லோரும் அறிந்ததுதான். மகாலட்சுமி மனதார நினைத்து ஸ்வஸ்திக் சின்னத்தை நிலைவாசல் கதவில் வரைந்து வீட்டிற்குள் வந்து பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தில் நிலைவாசலில் விளக்கேற்றுபவராக நீங்கள் இருந்தால் நிலைவாசல் படியில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு பிறகு பூஜை அறையில் இவ்வாறு மகாலட்சுமிக்கு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றும் போது நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி பூஜை செய்யலாம். மந்திரம் படிக்க தெரியாது என்பவர்கள் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். பிறகு நெய்வேத்தியமாக கற்கண்டு சாதம், அக்கார வடிசல், இல்லை என்றால் பால் பாயசம் செய்து வைப்பது மிகவும் சிறப்பு. என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்பவர்கள் ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம். பிறகு நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். என்னுடைய வீட்டில் செல்வம் நிரந்தரமாக தங்க வேண்டும், லட்சுமியான நீ என்னுடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை முன்வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு சாம்பிராணி தூபம், தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்து வைத்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடலாம். இயலாதவர்கள் ஒருவருக்கேனும் நீங்கள் செய்த அந்த இனிப்பு பிரசாதத்தை தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது. மகாலட்சுமி பூஜையை இவ்வாறு செய்பவர்களுடைய வீட்டில் செல்வம் வளமும் பொருள் வளமும் மேலும் மேலும் அதிகரிக்கும். நல்லதே நடக்கும். வெள்ளிக்கிழமை, அதுவும் கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்ய மறவாதீர்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.